எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா 2025 வரக்கூடிய நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அதாவது சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், அதாவது கன்னி ராசியில், விருச்சிக லக்னத்தில், அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில் 176 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. பொதுவாக தனுசு ராசியாதிபதி குரு பகவான், அதாவது குரு பகவான் அப்படின்னு சொல்கிறவர் நவகிரகத்திலேயே ராஜா, எட்வைட்டான கிரகம் யாருன்னா ராஜா குரு பகவான் தான். அதுக்கு தான் குரு பகவானுக்கு நிறைய பேர் உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. உங்களுடைய ராசியாதிபதி 91 டிகிரியில், அதாவது குரு பகவான் 91 டிகிரியில் இன்னைக்கு கடக ராசியில் தன்னுடைய மனைவி வீட்டில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் தன் சொந்த நட்சத்திரத்திலேயே தன் மனைவி வீட்டில் போய் இன்னைக்கு உச்சமாக உக்காந்துருக்கிறார். உச்சம்னா என்னங்க, நீச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சம் அப்படின்றது 100லிருந்து 200% பலன் கொடுக்கறது தான் உச்சம். நீச்சம் அப்படின்னா 100லிருந்து 0க்கு வந்துடுவார், சுத்தமாக அந்த கிரகம் வேலை செய்யாது. நீச்சம் அப்படின்னா செயல் இழந்துருவார். உச்சம் அப்படின்றது 100லிருந்து 200 டிகிரிக்கு போய் அவர் ரொம்ப நல்லது பண்ணுவார். அதுதான் உச்சம் நீச்சம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய ராசியாதிபதி இப்போ கட்டன்றது உச்சம் அடைஞ்சு தன் மனைவி வீட்டிலேயே உக்காந்துருக்கிறார் அப்படின்னா அதிசாரம் வாங்கி உக்காந்துருக்கிறார். அப்போ இந்த கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8வது வீட்டில் தான் உட்காந்துருப்பார். 8ஆம் இடம் அப்படின்றது வேலை செய்யாது இல்லையா. மேக்சிமம் 6, 8, 12, ஏன்னா அந்த 3 இடம் வேலை செய்யாது. 6, 8, 12, 6, 8, 12 அப்படின்றது மறைவஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் 8லையும் கெட்டிடும் ராஜயோகம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, 8வது வீட்டில் போய் கூட உக்காந்து கெட்டு போன கிரகம் கூட வேலை செய்யுதுன்னா அந்த சக்தி குரு பகவானுக்கு உண்டு. ஏன்னா குரு உச்சத்தில் இருக்கிறார். அதனால உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு நல்லதை பண்ணுறார். இது எது வரைக்கும் நல்லதை பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 8வது வீட்டில் கடக ராசியில் 20ஆம் தேதி வரைக்கும் உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த 20ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் உட்காந்துருக்கிறாருன்னா, அது குறிப்பாக 8ஆம் வீட்டில் உட்காந்துட்டாருன்னா ஹெல்த்து சரி பண்ணுற இடம். 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம், அதாவது நோய் நொடி, உபாதிகள், உடல் சோர்வு, மனசோர்வு, மன சங்கடங்கள், அதாவது இந்த மாதிரி உபாதிகள் சொல்கிற இடம் தான் 8ஆம் இடம். அதுதான் ஆயுள் ஸ்தானம். அப்போ ஆயுள் ஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்காந்துருக்கிறதுனால 20 தேதி வரைக்குமே உங்களோட அந்த உடல் உபாதிகள் எல்லாமே கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் வெற்றி கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வார்த்தை சொன்னாங்க, கொடலாத்தம் உளுந்தது தெரியாத கோடி ரூபாய் செலவு பண்ணாங்களாம். பிரச்சனை என்னன்னு தெரியாமலேயே கண்டுபிடிக்காம நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு சரியான தீர்வு இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி இருக்கக்கூடிய 20ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ 20ஆம் தேதிக்கு மேலே எப்படிங்க இருக்குன்னு கேட்டால், கடகராசியில் தன் மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய மகன் வாரிசு வீட்டுக்கு வர்றார், 7வது வீட்டுக்கு வர்றார். அப்போ திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார். வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகலை, வரன் பார்த்து செட் ஆகலை, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் பார்க்குற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதுங்க, எனக்கு கல்யாணம் தள்ளி போகுது
அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றது 20 தேதிக்கு மேல 30 தேதி அந்த 10 நாள் இருக்கு பார்த்தீங்களா, திருமண வரன் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. அதாவது திருமண தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஃபர்ஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 10 நாள் பார்த்தா திருமணத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம். கலஸ்தரஸ்தானத்தில் குரு உட்கார்ந்தாருன்னா திருமண தடைகள் விலகி கொடுத்துருவார். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறார். இப்போ சனி பகவான் சுகஸ்தான சனியா இருக்கிறதுனால இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும், அதாவது கார்த்திகை இந்த 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியில்லை. ஏன்னா கார்த்திகை 12க்கு மேலே சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அப்படி சனி வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். படிப்பு, தொழில், வளர்ச்சி, வாழ்வாதாரம் இது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 12 தேதிக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் இயல்பு நிலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாருன்னா உங்களுடைய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு, தொழிலில் முன்னேற்றம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு, குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தால் சரியாகும். மொத்தத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். 12 தேதிக்கு மேலே உங்கள் நேரம் டாப்பில் இருக்க போகுது, மாற்றமே இல்லை. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த 20ஆம் தேதி குரு பகவான் இப்போ அதிசாரம் வாங்கி வந்த குரு பகவான் முன்ன வந்து இப்போ மிதுன ராசிக்கு போனார் சொன்ன பார்த்தீங்களா. அப்போ மிதுன ராசிக்கு 20ஆம் தேதி போகக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடமா உங்கள் ராசி குரு பார்ப்பார். ஏன்னா குரு பார்வை 5, 7, 9 20ஆம் தேதிக்கு மேலே குரு உங்கள் ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார். சொந்த ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார் 7வது இடமா. அப்போ திருமண தடைகள் விலகும். அதே மாதிரி சனி பகவான் வக்கரத்திலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பும் போது உங்கள் ராசியை 10ஆம் இடமா பார்க்க ஆரம்பிப்பார். சனி பார்வை 3, 7, 10, குரு பார்வை 5, 7, 9. அப்போ குரு 7ஆம் இடமா பார்ப்பாரு, சனி 10ஆம் இடமா பார்ப்பார். இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த வக்கரம் வந்து மாறக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் 12 இருக்கிறார். செவ்வாய் 12 இருக்கிறதுனால தன் சொந்த வீட்டில் தான் செவ்வாய் இருக்கிறார். 21 தேதி வரைக்கும் தன் 12ஆம் இடம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவார்னா கடன் பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க. அப்படி இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா 10 ரூபா நல்லவர்னு வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டணும். உதவி செய்ய போனால் கூட உபத்திரியம் வரும். தேவையில்லாத வேலைகள் செய்ய வேண்டாம். ஏன்னா செவ்வாய் பகவான் கெட்டு போயிட்டா கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி வந்துடும். செவ்வாய் பகவான் 21 தேதி வரைக்கும் அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது அத்தியாவசியம் மட்டும் பண்ணிக்கோங்க, ஆடம்பரம் வேண்டான்னு சொல்கிறேன். ஜாமீன் எழுத்து போடுறது, கூட்டுத்தொழில் பண்ணுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, டாக்குமெண்ட் விஷயம், பண விஷயம், குடுக்கல் வாங்கல், மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறத கூட இப்போ 21 தேதி வரைக்கும் வேண்டாம். ஏன்னா செவ்வாய் 12 இருக்கிறார். 21ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. அப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரும்போது உங்கள் ராசி அதிபதி குருவும் செவ்வாய் பகவானும் 2 சேரும்போது குரு மங்கள யோகம் ஏற்படும். ஆனால் 2 கிரகம் ஒன்று இணையும் போது அது ஒரே வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மங்களக்காரகன்னு சொல்லுவாங்க. அப்படி உங்கள் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்படி உங்கள் ஜாதகத்தில் குரு செவ்வாய் சேர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். அப்படி சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. மேல் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அரசியல் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு, கலைத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, கேமராக்கு முன்னாடி வேலை செய்கிறவங்களுக்கு, சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்படி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ உட்காந்து இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 7ஆம் தேதி வரைக்கும் அதாவது ரொம்ப பெயினாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். ஏன்னா புதன் ஞானக்காரகன் 12ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டார். அதனால் நிறைய டென்ஷன் குழப்பம் இருக்கும். வேண்டாமா, வேணுமா, தேவையா, தேவையில்லையா, செய்யலாமா, செய்யக்கூடாதா, நிறைய குழப்பம் இருக்கும். 7ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் அப்படியே ரிவர்ஸில் போகிறார். 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் போகிறார். அப்போ தான் உங்களோட மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பமெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும், நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி இப்போ சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். 10 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாகன யோகம் உண்டு, புதுப்பிக்கலாம், வாங்கலாம், தொழில் தொடங்கலாம், மனைவிக்கு ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அது தொழிலாக இருக்கலாம்,
அதாவது ஹெல்த்தாக இருக்கலாம், இதெல்லாம் மாற்றங்கள் நடக்கும். 10 தேதிக்கு மேலே பார்த்தா சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல உட்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக பார்க்கும்போது அந்த 20 நாள் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டா பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லைன்னா சிறுசு பெருசாகும், தேவையில்லாத சண்டை சாடிகள் வரும். 10ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி அந்த 20 நாள் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போக. ஏன்னா சுக்கிரன், அதாவது உங்கள் ராசி அதிபதி குரு ஆண், சுக்கிரன் பெண், 12ஆம் இடத்துல உட்காரும் போது கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாத வாதங்கள் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், இப்போ பொதுவாக சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே சூரியன் 12ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம் இருந்தால் மட்டும் பண்ணுங்க, ஆடம்பரம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா குருவுக்கு நட்பான கிரகம் யாருன்னா சூரியன் தான். அதாவது நவகிரகத்திலேயே ரொம்ப பெரிய கிரகம் யாருன்னா சூரியன் தான். சூரியனோட கண்ட்ரோலில் தான் இந்த நவகிரகங்கள் இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சூரியனும் நட்பாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா குரு மட்டும்தான். அப்போ இந்த 2 கிரகத்தினுடைய பார்வை பார்க்கும்போது இந்த மாதத்தில் கொஞ்சம் இருக்கிறதுனால நண்பன் பகையாகலாம், வாகனத்தில் தேவையில்லாத சிரமங்கள் வரலாம், விபத்துகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அதே மாதிரில பார்த்தா குடுக்கல் வாங்கல கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். அதனால விரலுக்கு தகுந்த வேக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அற்புதமாக இருக்குது, இதில் மாற்றம் இல்லை. நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.